அஸ்ஸலாமு அலைக்கும். இது பொட்டல்புத்தூர் தர்கா. முஹைதீன் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தர்கா பொட்டல்புத்தூரில் இருக்குது. நாளைக்கு கொடியேற்றத்திற்காக இன்னைக்கு வருகை தந்திருக்கிற மக்கள் பற்றின பதிவையும், மேலும் என்னென்ன ஏற்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன். நாளைக்கு கொடியேற்றம் நடக்கிறதுக்காக இப்போவே நிறையா வாகனங்கள் இங்கே வந்துருச்சு. மிகவும் பழமையான தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொட்டல்புத்தூர் தர்கா தான் இது. நிறைய ஊர்லேருந்து எண்ணற்ற பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க, வருகை தராங்க. ஆனாலும் பல பேருக்கு இங்கே இந்த பொட்டல்புத்தூர் தர்கா இருக்குதுங்கிறது தெரியல. முஹைதீன் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி எல்லா அவுலியாமார்களுக்கும் உள்ள தலைவர் அவர் தான். மிகவும் கடுமையான தவம் கொண்டு இறைவனிடத்தில் முறையிடுற முஹைதீன் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி இந்த இடத்த தேர்வு செய்து இங்கே வந்து அவர் 41 தினங்கள் இந்த இடத்துல சில்லா இருந்ததாக சொல்லப்படுது. நாளைக்கு கொடியேற்றம், அதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற மூங்கில் தான் இது. இதை பச்சை கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப நீளமாக இந்த முறை இருக்குது. இதை கட் பண்ணி தான் கொடிமரத்தில் ஏற்றுவாங்க. அது எந்த மரத்தில் ஏற்ற போகிறாங்கங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இங்கே தான் நாளைக்கு கொடியேற்றம் நடக்க போகுது. அதனால தான் இந்த இடத்துல லைட் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கூட்டங்களில் 100% கூட்டம் மேலப்பாளையத்துலேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கேரளாவிலேருந்து வருவாங்க. சந்தனம் கொடிக்கு அன்னைக்கு நிறைய பேர் கேரளாவிலேருந்து வருவாங்க. மேலும் ஊர் கூட்டமும் இங்கே அதிகமான முறையில் இருக்கும். அப்போ இந்த இடமே கடல் போல் காட்சி அளிக்கும். மக்கள் கூட்டம் கடல் போல் இந்த இடத்துல காட்சி அளிக்கும். இது தொழுகை பள்ளிவாசல், ஹனஃபி தொழுகை பள்ளிவாசல். இது ரூம்ஸு. அங்கே கட்டியிருக்கிறது எல்லாமே ரூம்ஸு. அங்கே நம்ம மக்கள் தங்குறதுக்காக ரூம் கட்டியிருக்காங்க. இது நாளைக்கு கொடியேற்றத்திற்காக இன்றைக்கி வருகை தந்திருக்கிற மக்கள் தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது. இந்த மினாராக்கு பின்னாடி இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நம்ம உள்ள தர்காவுக்குள்ளே போகணும். இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் நம்ம வெள்ளி உருவம் வாங்கி நம்ம உண்டியலில் போடலாம். இந்த மரம் தான் சந்தனக்கூடு மரமாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த மரத்தில் நடுவில் ஒரு ஹோல் மாதிரி ஓட்டை மாதிரி விழுந்துட்டதுனால இந்த மரத்தை இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மரத்தில் தான் சந்தனக்கூடு, அதாவது சந்தனக்கொடின்னு சொல்கிற 10ஆம் இரவு கொடி இந்த மரத்தில் தான் கெட்டுவாங்க. இது ஆற்றுக்கு போகிற வழி. இந்த இடத்துக்கு ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற கொடிமரத்துக்கு ஊற்றுவாங்க. இப்போ நம்ம தர்காவுக்குள்ளே வந்தாச்சு. தர்காவுக்குள்ளே மக்களுடைய வருகை வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு கொடியேற்றம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டுருக்கு. நாளைக்கு கொடியேற்றம்ங்கிறது 4/10/2024 அன்றைக்கி தான் நடக்க போகுது. இன்றைக்கி 3/10/2024. அதுக்கு முன்னாடியே வந்திருக்கிற சில மக்கள் தான் நம்ம இங்கே பார்க்குறது. இது பள்ளிவாசலுடைய தர்காவுடைய மெயின் இடம். இந்த இடத்துல அந்த விளக்கில் தான் எல்லாருமே எண்ணெய் ஊற்றுவாங்க. நேர்ந்துக்களே நியத்து பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. கண்டிப்பான முறையில் அவங்களுடைய நியத்துக்களை இறைவன் கண்டிப்பான முறையில் நடத்தி கொடுப்பான். மேலும் முஹைதீன் ஆண்டவர்களுடைய திருநாமம் சிறப்பு வாய்ந்ததுங்கிற அந்த போர்டு அங்கே எப்பவும் இருக்கும். இப்போ நம்ம சுத்துக்கு போகிறோம். இதை நிறைய பேர் சுற்றுவாங்க, நியத்து பண்ணி சுற்றுவாங்க. அது இங்கே நடக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, அது வழக்கம். இது சைடில் இருக்கக்கூடிய கதவு, உள்ளே போகக்கூடிய முகாமில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய கதவு. இந்த இடத்துல நிறைய நியத்து பண்ணி பூட்டு போடுவாங்க. இது மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய மெயினான இடம். இங்கே தான் மக்களுடைய முறையீடுகள் இருக்கும். இது விளக்கு போடுற இடம். அந்த சைடில் ஒரு கதவு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு ஒரு கதவு இங்கேயும் இருக்குது. இப்போ நம்ம சுத்த முடிச்சாச்சு. இதுதான் ஃபுல் சுத்துங்கிறது. இந்த ஒரு சுத்தையும் சுற்றுவாங்க. நிறைய பேர் 3 சுற்று சுற்றுவாங்க. அப்படி மனசுக்குள்ளே நியத்து பண்ணிவிட்டு அவங்க எத்தனை சுற்றணுமோ அவங்க சுற்றுவாங்க. அது அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நியத்து. மேலும் இங்கே பழம் ஃபாத்தியா ஊதுறது அப்படின்னு அவங்க மனசுக்கு பிடிச்ச எதுனாலும் இங்கே கொண்டு ஃபாத்தியா ஊதுவாங்க. இங்கே ஹிந்து மக்களையும் நம்ம நிறையா பார்க்க முடியும். அவங்களும் இங்கே நம்பிக்கையோட நிறைய ஹிந்து மக்கள் இங்கே வர்றது உண்டு, ஓதி பார்க்குறது உண்டு.
இப்போது மெயினான இடம் வந்துட்டோம். இந்த இடத்துல தான் கொடியேற்றம் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. எந்த மரத்தில் கொடியேற்றம் நடக்குதுங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த மரத்தில் தான் நாளைக்கு கொடியேற்றம் நடக்கவிருக்கிறது. இப்போ இது வந்து பழைய கொடிமரம், பழைய கொடி தான் ஏற்றப்பட்டிருக்கு, பச்சை கலர் தான் ஏற்றப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்த கொடி மரத்தை எடுத்துகிட்டு, கொடியை எடுத்துகிட்டு புதுசாக இங்கே வந்து பச்சை கலர் ஊர் எல்லாத்தையும் சுற்றி இங்கே வந்து கரெக்டாக கொடியேற்றம் நடைபெறும். இந்த மரத்தில் தான் அந்த கொடியேற்றம் நடைபெற உள்ளது. இந்த கொடி தான் பிறை முதல் கொடி, மொஹிதீன் ஆண்டவருடைய முதல் கொடி இதுதான். இந்த கொடி மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சின்ன உமர் லப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவுலியா அவர்களுடைய தர்கா. இவங்க தான் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இங்கே வந்ததை உண்மைப்படுத்தினவங்க. 3 பேர் இங்கே வந்து அடக்கமாயிருக்காங்க. சின்ன உமர் லப்பை, செய்து அகமதுல் காதரி ஒலியிலா, செய்து குலாம் மக்தூம் ஒலியிலான்னு சொல்லிட்டு 3 பேர் இங்கே அடக்கமாயிருக்காங்க. அவங்களுடைய அடக்கஸ்தலம் தான் இது. நேராக அந்த கதவுக்கு நேராக இவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கும். இவங்க தான் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இங்கே வந்ததை வந்து மக்களுக்கு உண்மைப்படுத்தி இந்த தர்கா கெட்டுறதுக்கு முக்கியமான காரணியாக இருந்தவங்க. இந்த 3 அவுலியாக்களும் மொஹிதீன் ஆண்டவர்களுடைய கட்டளைப்படி, உத்தரவுப்படி இந்த இடத்துல இந்த தர்காவை நிறுவியிருக்கிறாங்க. சின்ன உமர் லப்பி அவங்களுடைய உருசு வந்து ரபியுல் ஆஹிர் பிறை 26 இரவு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் மக்கள் கண்டிப்பான முறையில் கலந்து கொள்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.